ஆற்றல் பெற வேண்டும் என்றால், உன் நம்பிக்கை தேவனாக இருப்பார் என்றால், உன் கால் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்றால், நீ இந்த காரியத்திற்கெல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகள் இந்த ஜாக்கிரதை தவறி விட்டார்கள், எத்தனையோ ஆண் பிள்ளைகள் ஜாக்கிரதை தவறி விட்டார்கள். சாதாரண உடைக்காக, சாதாரண உணவுப் பொருளுக்காக, சாதாரண வாகன பயணத்திற்காக, சாதாரண சினிமாவிற்காக, சாதாரண இன்ஸ்டாகிராமுக்காக, சாதாரண போன் தொலைபேசிக்காக இந்த நம்பிக்கையா இருக்கிற தேவனை மறந்து போய் இந்த புழுவாய் இருக்கிற இந்த பிசாசுடைய தூண்டிலே சிக்கி அவர்கள் தாய் தகப்பனுக்கு தெரியாமல், தன் அண்ணனுக்கு அக்காவுக்கு தெரியாமல், தன் மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல் துரோகங்கள் 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 என்று அந்த நம்பிக்கையா இருக்கிற கர்த்தரை தூரப்படுத்தி வைத்து விட்டார்கள். ஒருவேளை இந்த செய்தி இந்த கிராமத்திற்கு அவசியப்படலாம், உன் பிள்ளைக்கு அவசியப்படலாம், உன்னுடைய உறவுகளுக்கு அவசியப்படலாம். இந்த தூண்டில் உன் வாழ்க்கையை செயல்படக்கூடாது மகனே. உன்னை தேவன் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காக்கும்படிக்கு தான் உன்னை படைத்திருக்கிறார். அந்த ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டான், ஆதாம் சிக்கிக் கொண்டான், ஏவாள் சிக்கிக் கொண்டான். இன்று நீ சிக்கிக் கொள்ளாமல் இருக்கிறாயா? நீ அந்த ஆதாம் போல சிக்கிக் கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்கிறாயா? அன்று கனிக்காக சிக்கிக் கொண்ட ஆதாம் தேவனுடைய தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். இன்றைக்கு நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கருவொழியின்படி ஆற்றல் பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் சிக்கிக் கொள்ள முடியும். சிக்கிக் கொண்டால் அவ்வளவுதான், நீங்க முடியாது. நீ இருக்கிற இடத்திற்கு போக முடியாது. நீ சரியாய் சுவாசிக்க முடியாது. உன்னால் அந்த குறிப்பிட்ட வரையறைக்குள்ளாக அது கடலாக, நதியாக, நீராக, கிணறாக, ஆறாக, அது குட்டையாக கூட இருக்கலாம். தேவன் உன்னை குட்டையில் வைத்தால், கடலில் வைத்தால், ஆற்றில் வைத்தால், நதியில் வைத்தால், நீ நீந்துகின்ற அனுபவத்திற்கு இரு. நீ ஜபிக்கிற அனுபவத்திற்கு இரு. நீ துதிக்கிற அனுபவத்தில் இரு. அது குட்டையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், ஏன் குட்டி கண்ணாடி டப்பாவில் இருக்கிற அந்த நீராக இருக்கலாம். ஆனால் உன்னை நீந்தும்படியாக வைத்திருக்கிறார், நீ வாழும்படியாக